சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை இந்த இடத்துல நீங்க வாங்க, மந்தையை ஆடுகளை ஓராய்க்குள்ளே நான் அனுப்புகிறேன் சொல்லுகிற போது, நாம் பலவீனமானவர்களே, ரொம்ப ஒண்ணுக்கு உதவாதவர்களே என்றெல்லாம் நினைக்கிற உங்களை கொண்டு அந்த ஓநாயை விழுங்கிட்டு வர்றதுக்கு அனுப்புறாங்க. ஓனாய் என்ன செஞ்சுட்டு வரணுமா? நம்ம போய் விழுங்கிட்டு வரணும். இது நடக்கிற காரியமா? அப்போ ஊழிய பணி என்பது இன்றைக்கு அநேகருக்கு அது ரொம்ப பயம் உள்ளதாக காணப்படுகிறது. அவனுக்கு நீதான் ஆகாரம், ஆனால் இப்பொழுதோ நீ அவனுக்குள் போய் அவனை தேவராஜ்யத்திற்குள் விழுங்க வேண்டும். எந்த ராஜ்யத்துக்குள்ள? தேவராஜ்யத்துக்குள்ள விழுங்க வேண்டும். அப்ப த்ரெட்டனிங் ஊழிய பணி என்பது மிகுந்த பயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல சொல்கிறார், பலவீனமான உனக்கு பலமுள்ளவனாய் இருக்கிற நான் உன்னை அனுப்புகிறேன். நீங்கள் அழைத்த அழைப்பு மாறாதவைகளை நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் அழைத்த அழைப்பு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால நம்ம பயப்படுகிறார். கடைசியில் சொன்னார், எல்லா நடக்கும். அந்த ஓனாய் உருமும், அந்த ஓனாய் உன்னைய வரட்டும், அந்த ஓனாய் உன்னை சுத்தி சுத்தி வரட்டும், ஆனாலும் நீ பயப்படாத. உடம்பில் இருக்கிற தலைமுடியில் இருக்கிற ஒரு முடியாயிலும் என்ன செய்யறது? எவ்வளவு பெரிய கிரேட் ப்ராமிசஸ் ஃப்ரம் காட். ஆண்டவருடைய விலைமதிக்க முடியாத இப்பேற்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறோம்? நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல இருந்து. அதனால சொன்னார், பலவீனர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உன்னை நான் என்ன செய்தேன். அப்போ ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறது போல நான் உன்னை அனுப்புகிறேன். ஓனாய் உன்னை என்ன செய்யலாம்? சில நேரங்களிலே போடலாம். அதை குறித்த பயம், உன்னுடைய ஊழிய பணி பயப்படக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, அவர்களுக்கு முன்பாக பெரிய ஒரு ஓனாய்க்கு முன்னாடி போய் நீ என்ன பேசுவது? பேசுறதுக்கு பயப்படுவார். சொல்றார், நீ அங்க போ, பேசுறத நீ அல்ல நானே. நீ என்ன பேச வேண்டும்? நீ படிக்கணும், படிக்க அதை பத்தி இல்லை, நீ என்ன பேசணுங்கிறது நான் அந்த இடத்துல நின்று வாயாய் ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது என்று சொல்லும் போது, முதலில் ஊழியக்காரனுடைய பணி பயமுறுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பலவீனமான உன்னை பலமுள்ளவனாக மாற்றி உன்னை சாப்பிடுகிற ஓநாயை நீ சாப்பிட்டு பரலோக ராஜ்யத்திற்கு ஆகாரமாய் கொண்டு வருவாய். ஆமென். அவர்களை நீ தேவனிடத்திற்கு திருப்புவாய். உன் பலம் அவர்கள் பலத்தை காட்டிலும் மேலானது. காரணம், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஆமென். அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். புரியுதா? மிஷன் சீம்ஸ் பிரைட்டனிங் அப்படின்னா பணி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. இயேசு அந்த இடத்துல சொல்றார், மந்தைகளே, உங்களுக்கு நான் கொடுக்கிற பணி அந்த ஓனாய். அவர்களை பார்க்கும்போது நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே வேலை செய்வது உங்களுக்கு பயமாக என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அது உங்களை ஒன்றும் செய்யாதபடி நான் உங்களோடு இருப்பேன். காரணம், உங்களை அழைத்து அனுப்புகிறவன். அப்படியானால் இந்த ஓநாயினுடைய அவ்வளவு தன்மைகளையும் எபிலிட்டி, அந்த ஓநாயினுடைய காரியங்களையும் யார் அறிவான்? அந்த ஆடுகளை காட்டிலும் அதை உண்டாக்கினவர் என்ன செய்வார்? அறிந்திருக்கிறார். ஆமென். அதனால் அவருக்கு தெரியும் அந்த ஓநாயினுடைய குணலட்சணங்கள் அத்தனையும் இனிமையா எனக்கு தான் தெரியும். ஆனால் அந்த ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன் என்றால், உங்களை அனுப்புகிறது அந்த ஓநாயை என்ன செய்தவர்? உண்டாக்கினவர். அப்போ நான் உங்களோட இருக்கும்போது, நான் உங்களை அனுப்பும்போது, ஓநாய் ஒரு நாளும் உனக்கு தீங்கு என்ன செய்யாது? ஊழியத்தின் நிமித்தமாய் நமக்கு தீங்கு வராது என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த பணி மிகவும் பெரியதாக இருக்கிறது. இந்த ஊழியம் ரொம்ப கனமான வெயிட்டான ஊழியம். அதாவது இந்த ஊழியம் செய்வதற்கு ரொம்ப கஷ்டமான ஊழியம். எல்லாரும் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டவருடைய மேலும்
ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை என்ன செய்ய முடியாதா? தானாய் ஏற்படுத்த முடியாது. இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருவனும் தானாய் இந்த ஊழியத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது. காரணம் என்ன சொல்லுங்க? இந்த கனமான லேசான ஊழியமா கனமான ஊழியமா? கனமான ஊழியத்தை. ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு தாங்களே என்ன செய்கிறார்கள்? இந்த கனமான ஊழியத்தை தாங்களே ஏற்படுத்திக் கொள்வது உண்டு. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்வது இந்த பணி ஓவர்ஹோல்மிங் மிகப்பெரிய பாரமான ஊழியமாக தெரிகிறது, கனமான ஊழியம். ஆனால் அதை குறித்து எதிரேன்னு சொன்ன ஆரோனை போல ஒரு அழைப்பு பெற்றால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சீசர்கள் எல்லாம் கொடுத்து மந்தைகளை நீங்க ஓனாய்க்குள்ள போங்க, இது ஒரு பெரிய கனமான ஊழியம், பாரமான ஊழியமாக உங்களுக்கு முதல்ல பயமுள்ள ஊழியமாக தெரியும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? இது அவ்வளோ அந்த ஓனாயோட நீ சண்டை போட்டு மீண்டு வரணும்னா நீ உன்னையும் தியாகம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? தயாரா இருக்கணும். அதுதான் அவர் சொல்றார். இது ஒரு ரொம்ப கனமான ஊழியம், பாரமான ஊழியம். இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது ஏன் மோசேயை ஆண்டவர் கனமான ஊழியம் என்று சொல்லல, மோசேயை இந்த வார்த்தை சொல்லுங்க. மோசேயை காட்டிலும் கனமான ஊழியத்தை ஆர்வம் தான் செஞ்சது. தெரியுமா உங்களுக்கு? மோசே கமாண்டர் தான். மோசே புத்தி சொல்லுவார், அறிவுரை சொல்லுவார், அவர் வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் பிரதான ஆசரிப்பு கூடாரத்திற்குள் கடந்து சென்று எபிரேயர் அந்த 5ஆம் அதிகாரம் நீங்க படிச்சுக்கோங்க. ஆசரிப்பு கூடாரத்திற்குள் கடந்து சென்று ஜனங்களுக்காக என்ன செய்ய சொல்லுங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்வான்? 12 கோத்திரத்தினுடைய பாவத்திற்காக என்ன செய்வான்? ரத்தத்தை தெளித்து, ஆண்டவரே யூதா கோத்திரத்தை மன்னியும், சிமியோன் கோத்திரத்தை மன்னியும், வெளி அத்தனை பேருக்கும் பரிந்து பேசி பரிகாரம் செய்கிறவன் யார்? அவன்தான் ஹை பிரீஸ்ட். அவன்தான் the holy place குள்ள போக முடியும். அந்த பரிசுத்த கூடாரத்துக்குள்ள அவன் போகும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் இடுப்பில் இருக்கிற தொங்கலில் என்ன கட்டியிருப்பாங்களா? சங்கிலிய என்ன செய்வாங்க? எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அவன் இடுப்புல என்ன கட்டியிருப்பாங்க? ஏன் ஹை பிரீஸ்ட் இடுப்புல சங்கிலி கட்டுறாங்க? திடீர்னு செத்து போயிட்டானா அந்த ஹை பிரீஸ்டே கத்தண்டத்தில் அடிக்கப்பட்டால் ஒருவனும் உள்ள போய் அவன் என்ன செய்ய முடியாது? தூக்கிட்டு வர முடியாது. ஏன்னா அவனே ஹை பிரீஸ்ட், அவனே பரிசுத்தவானே செத்து போயிட்டான்னா இவன் வெளியில இருக்கிற யாரு? ஓனாய். ஓனாய் எப்படி தப்பிக்கும்? அப்போ ஹை பிரீஸ்டுடைய இடுப்புல சங்கிலியில் என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு கட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அப்புறம் வேதம் சொல்லுகிறது, அவன் கழுத்தில் மார்பதக்கத்தில் சங்கிலிகளால் கட்டப்பட்ட பலகை என்ன சொல்லுங்க? ஒரு நேம் போர்டு. இந்த பலகையிலே 12 கோத்திரத்தினுடைய பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? எழுதப்பட்டிருக்கும். இந்த 12 பேருடைய பெயர்களும் இந்த கழுத்திலே தொங்குகிற அந்த போர்டுல அவனுக்கு போட்டு தொங்க விட்டுட்டு இவன் போய் அங்கே குனிந்து ரத்தத்தை எடுத்து தெளிக்கும் போது யாராவது ஒருவர் ஒரு கோத்திரத்தின் பெயரை கூட அவன் என்ன செய்யக்கூடாது? மறந்துடவே கூடாது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ளுக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறவன் இந்த 12 கோத்திரத்தினுடைய பெயர்களையும் இருதயத்துல என்ன செய்யணும்? எழுதி வைத்திருக்கும்படி அவன் கழுத்தில் சங்கிலிகளால் ஒரு போர்டு கட்டப்பட்டோ அதில் தொங்கிக் கொண்டிருக்கும் பிரதான ஆசாரியன் உள்ளே போய் ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயர்களையும் என்ன செய்வான்? சொல்லி தெளிப்பான். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது ஆரோனின் ஊழியம், அவனுடைய ஊழியம் மிக கடினமான கனமான பாத்திரம். ஆனால் அவனுடைய ஊழியம் என்னைக்கு கழுத்துல தொங்க போட்டிருக்கிறதோ, தொங்குதுன்னு அது ஒரு நாள் என்ன செஞ்சாகணும்? சொல்லுங்களேன். தொங்குன்னா என்ன செய்யணும்? அறுத்து போகும். அப்படித்தானே? பவுல் என்ன சொல்லுகிறான்? நான் உங்களை என் இதயத்தில் என்ன செய்திருக்கிறேன்? எழுதி வைத்திருக்கிறேன். எப்படி? பவுல் என்ன சொல்றாரு?
நான் உங்களை என் இருதயத்தில் அல்லவா எழுதி வைத்திருக்கிறேன் சொல்றார். அப்போ ஆரோன் அந்த கனமான ஊழியத்தை செய்யும்படிக்கு அங்கே உள்ளே போகும்போது தன் உயிர், தன்னுடைய சகல காரியத்தையும் அவன் என்ன செய்கிறார்? தியாகம் பண்ணி, தியாகத்திற்கு ஒப்பு கொடுத்து போயிருக்கிற ஊழியக்காரன் எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நம்முடைய இந்த கனமான ஊழியத்தை சுமப்பதற்கு, இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஊழிய பணி என்பது பயமுறுத்துவதை போல இருக்கலாம். இரண்டாவது, அது மிகப்பெரிய பாரமான ஊழியமாக இருக்கலாம். சில நேரங்களில் ஊழியக்காரர்கள் தங்கள் ஆசாபாசங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? வெறுக்க வேண்டியிருக்கும், விட்டுவிட வேண்டியிருக்கும். அவைகள் நமக்கு ஆசையை தூண்டும், ஆனால் அவைகள் நமக்கு பிரயோஜனப்படுவது அல்ல. நம் சரீரத்திற்கு என்ன தேவை என்பதை நம் சரீரத்திலிருந்து தான் பெற வேண்டுமே அல்லாமல் நம் சரீரத்துக்கு என்ன தேவை என்பதை நினைவுகளால் பெறுகிறது அத்தனையும் அழிந்து போகக்கூடியவை. புரியுதா? உங்கள் சரீரத்துக்கு என்ன தேவையோ அது உங்கள் உடம்பிலே, என்னுடைய உடம்பிலே இருக்கிறது. என் சரீரத்துக்குரிய அத்தனை ஆர்கன்ஸ்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது. அவைகளை செய்வதற்குரிய சகல ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கிடைத்திருக்கிறார் இந்த பூமியில். சரி, அப்போ பலமான இந்த ஊழியத்தை செய்வதற்கு சில சாக்ரிஃபைஸ் என்ன சொல்லுங்க? தியாகம் தேவை. அவன் தான் அழைக்கப்பட்டவன். தியாகம் இல்லாமல் இந்த பாரத்தை சுமக்க முடியாது. கீழே விட்டுருவீங்க. அப்ப ஊழியம் செய்யும் போது சில நேரங்களிலே சில விதமான காரியங்கள் நமக்கு ஆசைப்பட்டாலும் அவைகள் இழப்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தயாராக. இந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ளவர்களாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதைத்தான் அந்த ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிற அந்த பாடத்திலும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். பணியானது பாரம் உள்ளதாக இருக்கும். அந்த பாரத்தையும் சுமப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். யாரை போல? ஆரோனை போல. ஆரோன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, அழைப்புக்கு கற்றுக் கொடுக்கிற மிகச்சிறந்த ஒரு பாடம். நான் ஹை பிரிஸ்டா இருந்தாலும் நான் என் ஜனங்களை என் இதயத்தில் என்ன செய்கிறேன்? என்னுடைய மார்பதக்கத்தில் இருக்கிற இந்த போர்டில் நான் அவங்க பேரை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் ஒரு ஊழியக்காரனானவன் எப்போது மந்தைகளை குறித்து தன் இருதயத்தில் என்ன செய்யணும்? நினைப்பா இருக்கும்படிக்கு தன் இருதயத்தில் அவர்களை எழுதி வைக்க வேண்டும். ஆரோனை, அதான் பாபாவும் சொல்வது, நான் ஆரோனை போல அல்ல, நானோ உங்களை என் இருதயத்தில் அல்லவா எழுதி வைத்திருக்கிறேன் என்று போல் சொல்வது. அதாகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது இந்த ஊழியம் கடினமான ஊழியம். அந்த கடினமான ஊழியத்தை செய்வதற்கு தியாகம்தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து, ஆயுதம். அந்த தியாகத்தை செய்வதற்கு கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கும்படிக்கு இருந்தால் மட்டுமே இந்த பெரிய ஊழியத்தை நம்மால் சரியான முறையில் செய்து வெற்றி காண முடியும் என்பதை அவர் தெளிவாக நமக்கு சொல்கிறார். மூன்றாவது காரியம், இந்த ஊழியம் பாதிப்பு இல்லாதது போல இருக்கும். அதாவது பாதிப்பு இல்லாதது போல என்று சொன்னால், உங்களால் அவர்களை ஜெயிக்க முடியாமல், யார எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அந்த ஓனாயை ஜெயிக்க முடியாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய எபிலிட்டி, உங்களுக்கு பவர் இல்லாமல் இருக்கிறது போல தெரியும். நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் அப்படி இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து, எப்பேற்பட்ட மனுஷனையும் உங்களால மாற்ற முடியுங்கிறதுதான். ஆனா நம்ம நினைக்கிறது என்ன? நம்ம போய் ஒரு ராஜாவுக்கு போய் நீங்க சுவிசேஷம் சொல்லுவீங்களா? முன் வருவீங்களா? வரமாட்டோம் இல்லையா? ஏன் வரமாட்டேன்னு சொல்லுங்க. நம்ம சொன்னோம், அவர் என்ன செய்ய போறது? கேட்க போறது இல்லை. இது என்னது சொல்லுங்க? இயலாமை. இதுக்கு பேர் என்னது? அதுதான் நான் பாதிப்பு இல்லாமைங்கிறது போல இல்லை. இயலாமையை நீங்க எப்போது இந்த ஊழியத்துல நம்மளால இயலாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதை மாத்தணும். அல்லேலூயா. நம்மளால் இயலும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் உண்டு. யாராவது ஒருவர் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஜெயம் கிடைக்கும். ராஜாவை என்னால் சந்திக்க முடியவில்லையே, எனக்கு இயலாமை இல்லை, உன்னால முடியும். உன்னை கொண்டு பெரிய ஒரு ரட்சிப்புகளை உண்டாக்க முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த முதல் பணியிலேயே நீங்க பார்க்கும் போது
4 கருத்துக்கள் சொல்லுங்க. ஓநாய்க்குள் அனுப்புவதில் ஒரு 4 பாயிண்ட். என்னென்ன பாயிண்ட் சொல்லுங்க? நீங்கள் செய்கிற உங்களுடைய ஊழியம் மிஷன் ஒர்க்கு ஒரு பெரிய என்னவா இருக்கும், பயமறுத்துவதற்குரியது போல இருக்கும். 2வது, அது ஒரு பெரிய பாரமான ஊழியமா தெரியும். 3வது, இயலாமை முடியாதது போல தெரியும். இந்த 3ஐயும் ஆண்டவர் என்ன செய்தார்? நீ போய் அந்த இடத்துக்குள்ள என்ன செய்யும், இவைகள் எல்லாம் வெற்றியா மாற்றிக்க வேண்டும் நம்மளால். 4வது, sheep do not friend with words. எப்போதும் இந்த ஆடு ஓநாய்க்கு என்ன ஆக முடியாது சொல்லுங்க? ஃப்ரெண்டா ஆகவே முடியாது. ஓநாய்க்கு ஆடு என்னன்னு சொன்னேன்? ஆகாரம் இல்லையா? ஆனா ஓநாய் ஒரு நாளும் ஆடுகளுக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியாது. 1 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அதான் அவர் அழகா சில புத்திமதியில சொல்லியிருப்பார். வையாதே, இத ரொம்ப ஊழியர்கள் செய்யறது. அதாவது ஓநாய் கூட ஒரு நாளும் ஆடு என்னவாக முடியாது, ஃப்ரெண்டாகவே முடியாது. அதான் அவர் அழகா சொல்றாரு. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது, ஒருவன் மேல சீக்கிரமா நீ என்ன செய்யாது, கைய வைக்காத. ஒருவன் அந்த வசனத்து வாசியமா என்ன சொல்லுது? வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உன்னை சுத்தவானாய். ஊழியக்காரர் ரொம்ப முக்கியமான காரியம். உலகத்துக்குள்ள போன உடனே உலகத்தானாவே மாறிடுறானே, நமக்கு அது வேதனையா இருக்கு. 2 யோவான் 1 அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் வாசிக்க போறோம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் வெறுமடிக்கு எச்சரிக்கையாயிருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் தேவனை உடையவன். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவர் நம்முடைய இவ்வளவு பெரிய ஒரு உபதேசத்தை மூத்த போதகர் யார் சொல்லுங்க? யோவான் தான். அவரு மூத்த அப்போஸ்தலர் யோவான் தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்றார்? நீ உலகத்துக்குள்ள போ, ஆனா உலகத்தில் இருக்கிறவனோட உடன்படாத. உனக்கு நல்லா தெரியும் அவன் சின்னர், அவன் யாரு? பாவி. அவன் இன்னும் ரட்சிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள வரல. உன்னை நான் அனுப்புகிறேன், ஆனா நீ போய் ஓநாயோட என்ன செய்யாத, ஃப்ரெண்ட் ஆகிறாத. அப்போ இதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிலேயே ஓனாய் இருப்பான்னு சொன்னார். இது அப்போஸ்தலர் பவுல் இன்னும் அழகா விளக்கி சொல்லியிருப்பார். பவுல் சொல்கிறத நீங்க வாசிக்கிற போது வாசிங்க. அப்போஸ்தலர்ல 20 அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் நாம் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை சாட்சியாக வைப்பேன். அடுத்தது, உங்களை தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துள்ள நமது சபையை வைப்பதற்கு பரிசுத்த உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கை. அடுத்தது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான. ஏன் இங்க இவர் ஓநாய சொல்றாரியா? ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிக்குள்ள இருக்கிற ஓநாய் இது. அங்க இயேசு கிறிஸ்து சொன்னார் உலக மக்களை பத்தி, பிரஜாதிகள் அன்பிலீவர். பவுல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள போய் என்ன சொல்றாரு? அடே வேற ஒருத்தருள்ள உங்களையே கவத்திடுவாண்டா உங்களுக்குள்ள இருக்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள இருக்கிற ஆவியே நம்மளை கவுத்துமா. ரொம்ப கவனமா இருக்கணும். அது கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து எழுப்பி அவர்களையே வஞ்சித்து கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே அழிவை உருவாக்குகிற ஓநாய்கள். எச்சரிக்கையாயிருங்கள். யாரை சொன்ன? உபதேசத்திற்கு மாறுபட்டு பேசுகிற எவனும் ஓநாய். அவன் வெளியில் அல்ல, ஆவிக்குரிய உன் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறான். இதைத்தான் பவுல் இங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுறாரு. என்னன்னா, மந்தையை குறித்து எச்சரிக்கையாயிரு. வாசிங்க. இப்போ, நான் போன பின்பு மந்தையை தவறாத கொடிதான ஓநாய் உங்களுக்குள்ளே வரும்.
அடுத்தது உங்களில் சிலர் எழுப்பி சீசர்களை தன்னிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள். இது உண்டா இல்லையா? நடக்கிறது தானே, அன்னைக்கே நடந்தது, அதான் இன்னைக்கு நடக்குது. அப்ப இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம தான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்ப பவுல் அழகாய் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சத்தியத்தையே பவுல் எடுத்து சொல்லும் போது கொடிதான ஓநாயினே சொல்றார். அந்த ஓநாய் வேற யாரும் இல்ல, கிறிஸ்தவ சமூகத்திற்குள் எழுப்புகிற ஓநாய். வெளியில இருக்கிற ஓநாய் கூட சீக்கிரமா சுவால் பண்ணிட்டு வந்துடலாம், வெளிங்கிட்டு வந்துடலாம். ஆனா சமூகத்தில் இருக்கிற ஓநாய் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் ஃப்ரெண்டுன்னு பேர். நீ ஓநாயோட ஃப்ரெண்டு பண்ணினா கூடயே ஒரு பாம்போட கூட நீ என்ன செஞ்சிருக்கலாம், அதுக்கு தீங்கு செய்யாம பக்கத்திலேயே மணிக்கணக்குல தூங்கலாம். அது ஏறி ஓமல என்ன செய்யும், தலை வச்சு படுத்திருக்கும், போகும் வரும். நீ அதுக்கு தீங்கு செய்யாதவங்க. ஓநாய் ஒரு மனுஷனோட நீ படுத்திருந்தால் அவன் அடுத்த நேரத்தில் ஒரு சங்கரத்தை போட்டு உனக்கு உண்டாகிறீங்களெல்லாம் என்ன செய்வான், கொண்டு போயிடுவாங்க. கிறிஸ்தவ சமூகத்துக்கும் இருக்கிற ஓநாய். அதுதான் பவுல் சொல்றேன், நான் சொல்லல. ஐ ரெட் த பைபிள், நான் இதை படித்தேன், அதனால உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி சொல்றேன். பவுல் சொல்லும்போது சொல்ற, கொடிதான ஓநாய், உலகத்தில் உள்ளதை காட்டிலும் கொடிதான ஓநாய் கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள் இருக்கிறது.